அக்கா. வா மலர். அக்கா, சொல்லு மலர். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்க்கா. அதை ஃபோன்ல கேட்டா நல்லா இருக்காதுன்னு தான் நான் நேர்ல வந்தேன். கேளு. ஆ, ஏன்க்கா மாறன் சாரும் நீங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அப்படி இருக்கும்போது என்னக்கா பிரச்சனை? ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? பிரிஞ்சிருக்கிறப்பவும் உங்களுக்கு அவர் மேல எப்படிக்கா இவ்ளோ நம்பிக்கை? ஏன்க்கா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்க பர்சனலா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மலர். அவன் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளோ ஈஸியா வந்தது கிடையாது. அவன் எல்லாத்தையும் இழந்து அவன் கையில இருக்கிற மிச்சம் இருக்கிற சொத்தே இந்த நம்பிக்கை மட்டும்தான். என்னக்கா சொல்றீங்க? புரியலையே. அது ஒரு பெரிய கதை மலரு. உனக்கு இப்ப சொன்னா புரியாது. இப்ப நீ இதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். எனக்காவது ஒரு நாள் சந்தர்ப்பம் வரும், அப்ப நான் சொல்றேன். அவனை எந்த விஷயத்துல வேணாலும் தப்பு சொல்லலாம். அவன் கோவக்காரன், சண்டை போடுவான், அடிப்பான். இந்த எல்லா விஷயத்துலயும் அவனை நம்பலாம். ஆனா குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல அவனை 100% நம்பலாம். அவனோட வாழ்க்கையே நான் தான். என்னை விட்டு அவனால வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட யோசிக்க முடியாது. எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவனை ஒதுக்கிதான் வச்சிருக்கேன். ஆனா அவன் திரும்ப திரும்ப என்னதான் சுத்தி சுத்தி வரான். உன்கிட்ட அப்பப்பா அவன் அன்பா பேசுறான்ல, அது கூட என்னோட பொசசிவ்னஸை தூண்டி விடணுங்கிறதுக்காக தான். மற்றபடி உன்னை பத்தி அவனுக்கு தப்பான நோக்கம் எதுவுமே கிடையாதுமா. அது உனக்கு புரியாததுதான் பிரச்சனையே. இப்ப புரியுதுக்கா.